அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் பாத்தீங்கன்னா கரிகாலன் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. கரிகாலன் மட்டும் இப்ப கிடைச்சா அவனை உயிரோட விடமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம கதிர் ரொம்பவே கோவப்படுறாரு. ஞானம் சக்தி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கதிர் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக கவலைப்படாதீங்க, நேரா வீட்டுக்கு காரை விடுங்க, அந்த அண்ணன் என்னதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு பாப்போம். ஒருவேளை கரிகாலன் இந்த வேலையை இவ்வளவு தைரியமா செஞ்சிருக்கானா கண்டிப்பா கரிகாலன் பின்னாடி அண்ணன் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சொல்றாரு. சோ சக்தியும் யோசிச்சு பார்த்து கதிர் நீ சொல்றது கரெக்ட் தாண்டா, நானும் அதை பத்தி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி விசாலாட்சிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம நந்தினி ரேணுகா எல்லாம் கதிர் கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இதுல இருந்து கதிர் கெஸ் பண்ணிட்டாரு. அப்ப இது எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அப்ப இது இவரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விசாலாட்சி பாத்தீங்கன்னா எதுக்காக தோத்து போயிட்டு எதுக்காக இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. நம்ம நந்தினி பாத்தீங்கன்னா அத்தை உங்க புள்ளதான் சொல்லிருக்காங்களா ஜெயிச்சுட்டு உள்ள வரணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் வீட்டை விட்டு போகாம இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்றாங்க. அவன் எங்க சொன்னா, நீங்க தான் தோத்து தானே போக போறீங்க, எதுக்காக நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. கோவப்பட்ட நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சோ வீட்டை விட்டு போக போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.